ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாலியாக ரைடு போகலாம். நம்ம வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அதை வந்து அப்படியே செல்லை நேராகவே ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள், நேராகவே தெரியும். அப்போ தான் உங்களுக்கு நான் அந்த என்ன ஃபீல் பண்ணி இந்த வீடியோ நான் எடுக்கிறேனோ அந்த ஃபீலிங் அப்படியே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் அந்த ஆண்டவனின் அருளால். அந்த ஆண்டவன் வேறு எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கான். ஒவ்வொருத்தனும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு பிறவியுமே மனித பிறவியுமே கடவுள் தான். நமக்குள்ளே தான் அந்த கடவுள் இருக்கார். நமக்குள்ளே இருக்கிற கடவுளை வெளியில் தயவுசெய்து எங்கேயும் தேடாதீங்க. உங்களுக்குள்ளே மட்டும்தான் அந்த கடவுள் இருக்கார். இதுக்கும் மேலே நீங்கள் எப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை நம்ம எப்படி உணர்றது? பார்த்தீங்களா, கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பெருமாள் மலை தெரியுதுங்களா? அதுக்கு பேர் நைனா மலை. ஓகேங்களா? அந்த கடவுள் நீங்கள் எப்படி உணர்றது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்னிங் வீடியோ வந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட கையில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நான் என் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வாழ்க்கையே ஒரு பயணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட பாருங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஏன்னா வாகனம் தான் வேறு வாகனமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஹெல்மெட் போட்டுட்டு தயவுசெய்து வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் இல்லாமல் ட்ரைவ் பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட். ஏன்னா நீங்கள் கடவுள்னால் உங்கள் உயிர் தான் அந்த கடவுள். அந்த உயிரை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுங்களா? உங்கள் உடல் தான். அந்த உடலை நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உங்கள் கடவுள் நல்லது செய்வார். இந்த உயிருக்கு உள்ள மிகப்பெரிய பொறுப்புன்னெலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பொறுப்பு, நம்ம உடலை நம்ம பார்த்துக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ வேலை வேணுனாலும் இருக்கலாம், நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேணும்னாலும் இருக்கலாம், ஓகேங்களா? அது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஃபார் மணிக்காக மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். உங்கள் கவனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வேலை மேலே இருக்குது, நம்ம நல்லா வேலை செஞ்சு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நம்ம வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டோ உங்களுடைய ஹெல்த்து மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு உங்களோட திடப்பொருளை நீங்கள் உட்கொள்கிறத தவிர்த்துக்குங்க. திரவப்பொருள், அதாவது லிக்விடாக இருக்கிறது, வாட்டர், அந்த மாதிரி மட்டும் சாப்பிடுங்க. சாப்பாடு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட வேணாம். நைட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் சூரியன் உதிக்குது பார்த்தீங்களா? அந்த சூரியன் உதிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய திட ஆதாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த திட ஆதாரத்தை அவாய்ட் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்கள் பாடியில் இருக்கிற ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆகும். நீங்கள் இப்போ நைட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம படுத்தோம் அப்படின்னாக்கா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, நீங்கள் வந்து அந்த 5 மணிக்கெலாம் நீங்கள் நல்லா சாப்பிட்றணும். 5 மணிக்கெலாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக அந்த தூக்கம் வரும். அதாவது தூக்கம் வராதுன்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4 மணிக்கெலாம் நீங்கள் எந்திரிப்பீங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த 6 மணி வரைக்கும் டைம் இருக்கும் விடியறதுக்கு. அந்த 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தூக்கங்கிறது சரியாக வராது. அந்த 2 மணி நேரம் கழிச்சு அந்த 6 மணிக்கு நல்லா தூங்க வரும். நம்ம என்ன பண்ணுவோம், சரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிப்போம். பட் ஆனால் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம 4 மணிக்கு எழுப்பி விடுறதுக்கு காரணமே அந்த உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த 4 மணிக்கு எழுப்பி விடுது. அதுக்கப்புறம் நம்ம தூங்கக்கூடாது. எந்திரிச்சு டக்குன்னு நம்ம என்றைக்குமே வந்து தூங்கி முடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், தூங்கி முடித்த உடனே பெட்டில் இருந்து எந்திரிச்சு
ரோடு போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போக முடியுமான்னு தெரில இந்த வழியாக. பெட்டை விட்டு எழுந்த உடனே எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த பெட்டில் இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டை விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் தள்ளி போயிருங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி தள்ளி போயிருங்க. ஒரு கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் வாக்கிங் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வாங்க. ரிட்டன் வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் ப்ரஷ் பண்ணிட்டு, ஏன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ப்ரஷ் பண்ணுறது தான். நீங்கள் ப்ரஷ் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறீங்களோ, ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ப்ரஷ்ஷே பண்ணாமல் கூட இருப்பாங்க. குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தைங்களாம். ஏன்னா அந்த வயசை தாண்டி தானே நம்மளும் வந்திருக்கோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரஷ் பண்ணிட்டு உடனே குளிச்சுருங்க, ஓகேங்களா? குளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய உடலை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம். நீங்கள் குளிக்கும் பொழுது உங்கள் பாடியில் இருக்கிற அனைத்து நெகட்டிவ் எனர்ஜிஸுமே வந்து உங்களை விட்டு விலகி போயிடும். உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் அந்த இயர்லி மார்னிங் குளிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உங்களை தாண்டி போய் உங்கள் உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு அன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்புடையதாக அமையும். ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணுங்கள், என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃபாலோவும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னும் ஊக்கப்படுத்தும். இது மாதிரி நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்குமே எல்லா கட்டத்துலையுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு தோணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அந்த வேலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கனால எதையுமே நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நம்மளால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்மளால் முக்கியமாக சொல்லணும்னா எதையுமே நம்ம பதிவு பண்ண முடியாது, ஓகேங்களா? அப்போது வந்து நமக்கு யாருன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வளர்ந்த விதமே அப்படி தான். நமக்கு யாராவது சொல்லி கொடுத்து தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் திரும்ப நம்ம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நான் டெய்லியும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லியும் கேட்க அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு சிறப்பாக முடியும். வேலையிலேருந்து எல்லாமே மறுபடியும் அடுத்த நாள் காலைல அடுத்த நாள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெய்லியுமே உங்களுக்கு இது ஒரு ஹேபிட். நீங்கள் அதிகபட்சம் எனக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமு என்னோடய வீடியோ பார்க்குறது 10 to 15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே என்னோடய வீடியோ இருக்காது. ஃப்யூச்சரில் வேணால் எக்ஸ்டெண்ட் நம்ம ஆகலாம். ஏன்னா என்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு என்னால் 10 மினிட்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும். வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் என்னை பார்க்குறாங்க, என்னடா அந்த பையன் புதுசாக கையில் ஃபோனை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போகிறானேன்ட்டு. பாருங்கள், முன்னாடி ஒரு ஜேசிபி ஒன்று போயிட்டுருக்குது. 90s கிட்ஸுக்குன்னா தெரியும் ஜேசிபி போய் நின்று அழகாக வேடிக்கை பார்க்குறது. ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் ஊரில் எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது. இந்த பொக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சின்ன வயசுலலாம். இப்போல்லாம் அந்த பேர் மாறிடுச்சு, யாரும் அப்படி கூப்பிட்றதில்ல. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போயிட்டுருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இதுதான் என்ஹெச் ரோடு. அதாவது இதுதான் மெயின் பைபாஸ் ரோடு. இப்போ தான் பைபாஸ் அங்கே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் மெயின் ரோடு. அப்படியே நிறையா ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடக்கும். நான்லாம் எவ்வளோ ஆக்சிடெண்ட் பார்த்துருக்கேன், எவ்வளோ டெத்தஸை பார்த்துருக்கேன் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் சின்ன வயசில் துள்ளி திரிஞ்சு விளையாண்ட வீதி. உங்களுக்கும் ஏதாவது சின்ன வயசில் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நல்லா லைஃப் நல்லா எல்லோரும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்சது போதும். நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஏங்கிறத விட, இல்லை நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து பரிதாபப்படுறத விட, நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு 3 அடிப்படையான விஷயம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக கண்டிப்பாக வாழலாம். இந்த 3 விஷயத்தில் எந்த இடத்துலையுமே பணங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த 3 என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க என்னான்னு கமாண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் அந்த 3 விஷயம் என்னான்னு. பாருங்கள்.
பாருங்கள், அங்கே ஒரு டிராக்டர் வருது. இந்த மாதிரி வளைவுகள்லாம் கவனமாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் இந்த வீடியோவை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் லீடர் யார்? இப்போது நம்ம கரண்ட்டு சுச்சுவேஷனில் நம்ம கண்ட்ரி, நம்ம ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஊராக இருக்கட்டும், எப்படி நீங்கள் இருக்கீங்க? நம்மளுடைய நாட்டில் இன்றைக்கி பொலிட்டிக்கல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஊர் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு வந்து அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடிப்படையாக இந்திய குடிமகனாக இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நாட்டோட பாலிட்டிக்ஸ் என்னங்கிறது. ஏன்னா நம்ம வழிநடத்தி போகிறதே, நம்மளை வழி நடத்துகிறதே பாலிட்டிக்ஸ் தான். இது வந்து நம்ம மக்களாட்சின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மக்களாட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட், அப்போது நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்சி செய்கிறோம், புரியுதுங்களா? மக்களாட்சினா என்ன? மக்கள் ஆட்சி செய்கிறது தான் மக்களாட்சி. அப்போ நமக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல அந்த பாலிட்டிக்ஸ்னால் என்னான்ட்டு. அதை தெரிஞ்சால் தானே நம்மளால் நம்ம சர்வைவல் ஆக முடியும். அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுங்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்தியாவோட நோக்கமே. இது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த ஒரு நாடு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து அனைத்து மதத்திற்கும், அனைத்து ஜாதிக்கும், அனைத்து இனத்திற்கும் எல்லா விதமான இன மக்களும் இங்கே வாழ்வாங்க. இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கா எடுத்துட்டிங்கன்னா கருப்பாக தான் இருப்பாங்க, அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட்டாக தான் இருப்பாங்க, இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து கருப்பின அமெரிக்கர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க போய் குடியேறினது தான். ஆனால் நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் பல்ல முகங்கள் கொண்ட நம்ம மக்களை பார்க்க முடியும். கருப்பாகவும் இருப்போம், சிவப்பாகவும் இருப்போம், மாநிறமாகவும் இருப்போம், ப்ரௌன் ஹேரும் இருக்கும், ஒயிட் ஹேரும் இருக்கும், பிளாக் ஹேரும் இருக்கும். இதனால தான் இந்தியாவை நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், பி சேஃப். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.